இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் ஓடுற எல்லா சீரியல்லையுமே சேர்த்து வச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சீரியலை வச்சோன்னா அதில் பாண்டியன் ஷோஸ் முதல் 2-3 இடங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாண்டியன் ஷோஸும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மகாநதி நல்லா இருக்குது, ஆஹா கல்யாணமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, சின்ன மருமகள் நல்லா இருக்குது அப்படின்னு சில சீரியல்கள் பேர்லாம் சொல்லியிருக்காங்க. பாக்கியலட்சுமி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்போ சொல்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பாக்கியலட்சுமிக்கான ஆடியன்ஸ் பெருசாக ஒன்றும் குறையவும் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் இன்னுமே கடற்கடன் வளர்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கதையில் இருக்க நிறைய கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஜோடிகளுக்கு இப்போ ஃபேன் பேஸ் உருவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர்ராஜிக்கு பெரிய ஃபேன் பேஸ் அதுக்குள்ளே டக்குன்னு வந்துருச்சு. எப்படி கதிர்முல்லைக்கு எடுத்தோடனே கொஞ்சம் நாட்டில் அவங்க 2 பேருக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சுனாங்களோ அந்த மாதிரி இப்பயும் அவுட் ஆஃப் ஆல் ஜோடிஸ் கதிர்ராஜிக்கு தான் நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கு பிறகு மீனாவுக்கும் செந்திலுக்கும் இருக்குது. பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயிலன் சரவணனுக்கு பெருசாக ஒரு ஃபேன்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் கோமதிக்கும் பாண்டியனுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ தங்கமயில் எப்போ சிக்க போகிறாங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி. எப்படி சிறகடிக்க ஆசையில் ரோகிணி எப்போ சிக்குவாங்கன்னு இருக்காங்களோ அந்த மாதிரி. ஆனால் இன்னொரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையிலலாம் முத்துவி மீனாவே ரொம்ப நெகட்டிவாக காமிக்கிறதும் அடின்னு அடிக்கிறதும் நிறைய பேருக்கு கோபங்கள் தருது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் பெரிய கஷ்டத்தை கொடுக்கறதில்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்காது. அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே அப்படிங்கிறனால அழகாக சரி பண்ணிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே பெரிய வில்லனோ வில்லியோ கிடையாது. வெளியே இருந்து யாராச்சும் பண்ணால் தான் உண்டு. தங்கமயிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி தான் இப்போதைக்கு இருக்காங்க. இதில் வேறு அவங்களுக்கு நிறைய பயம் வேறு இருக்குது. நிறைய பொய் சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டில் சீக்கிரமாக நல்ல பேர் எடுத்து இந்த வீட்டில் ஒரு முக்கியமான நபர் நான் மாறிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி, அதே சமயத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சர்வைவல் வேலையாக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நகை விஷயத்தில் நகையை கொண்டு போய் லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னா எங்கள் அம்மா லாக்கரில் வைக்கலாம்னா அதெல்லாம் வேணாம், கோமதி லாக்கரில் வைக்கலாம்னு எடுத்து வர சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லா நகையும் கொண்டு போய் லாக்கரில் வைக்கலாம். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில. பீதியில் இருக்க முடியுது. இதில் வேறு வரசி பார்க்க மாட்டாங்கல்லன்ட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வர மாதிரி வேறு பேசுகிறாங்க. ஆனால் இதுலேயுமே கோமதி ரொம்ப நல்லவங்களாம் வெகுலியாக இருக்கிறதுனால இதுலேயுமே தங்கமயில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கதிர் பணம் கொடுத்த போது எவ்வளோ ஆகும் 2 பேருக்கு தங்குறதுக்குன்னு அதுக்கு 8000 10,000 ஆகும்னு சொன்னது தங்கமயில். ஏற்கனவே ஒரு தடவை ராஜியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க. மீனாட்டையுமே பட்டுன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறமும் ஏதாச்சும் ஒரு வாட்டி ஒரு விஷயத்தில் இப்போ ராஜியவோ மீனாவோ ஏதோ ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக சரவணனே உள்ளார நீ பண்ணது தப்பு மயில, இன்னொரு தடவை இப்படி பேசாத, அவங்கெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற, நீ பேசுகிற விதம் சரியில்லை அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக யாராச்சும் வார்னிங் கொடுத்தாலே தாங்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியல. இவங்களால தான் ஏற்றுக்க முடியாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய தப்புன்ட்டோம் போல அப்படின்னு நினச்சி அவங்க அம்மா சொல்கிறது ஒரு பக்கம். இந்த குடும்பத்தில் இருக்க மக்கள்லாம் பிஹேவ் பண்ணுறது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு உறவு பாண்டிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு 2க்கும் நடுவில் இருதலை கொள்ளி அது மாதிரி மாட்டிட்டு முடிக்க போகிறாங்க. இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதையை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல்